டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. அதுல எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. சதுரம்னா இங்கிலீஷ்ல ஸ்கொயர்ஸ் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ், அதாவது எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் 1 2 3 4. அதே மாதிரி இங்க 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்காங்க. 1 பிளஸ் இது அப்படியே பெருக்கணும். அதாவது நேர் நேரா 2 × 2 2 × 2 4 பிளஸ் இங்க பாருங்க 3 × 3 3 × 3 9 பிளஸ் 4 × 4 16. ஸோ ஒரு இங்க 5 இங்கே 5ச்சுன்னா 5 × 5 அப்படியே பெருக்கி கூட்டிக்கணும். சரிங்களா? எத்தனை போனாலும் சரி இதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் இது அப்படியே ஆட் பண்ணுங்க. 16 பிளஸ் 9 25 25 பிளஸ் 5 30. ஸோ அப்போ இதுல மொத்தமா 30 சதுரம் உள்ளது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.